ரஷ்யா உக்ரைன் போரை பேச்சுவார்த்தை மூலம்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரபல எழுத்தாளரும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வாளருமான லெக்ஸ் பிரைட்மேனுக்கு பிரதமர் மோடி பேட்டி கொடுத்துள்ளார். இந்த பேட்டியில் பல்வேறு முக்கிய தகவல்களை மோடி பகிர்ந்துள்ளார். அதில் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பிரைட்மேன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் இந்தியா நல்ல நட்புறவை கொண்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினிடம் இது போருக்கான நேரம் கிடையாது என்று என்னால் பேச முடியும் என்று கூறியுள்ளார். அதேபோல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் உங்களுக்காக உலகில் எத்தனையோ மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், போரில் நம்மால் ஒருபோதும் நல்ல முடிவை எட்ட முடியாது என்று எடுத்து கூற முடியும் என்றும் அந்த பேட்டியில் மோடி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகள் சவாலானதாக இருந்தது. ஆனால் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை உருவாகியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை நிறுத்த முடியும் என்று தெரிவித்துள்ள மோடி, இந்த போரில் இந்தியா யாருக்கும் ஆதரவாக இல்லை, ஆனால் அமைதியின் பக்கமும் சமாதானத்தின் பக்கமும் இந்தியா நிற்கிறது என்று மோடி விளக்கமளித்துள்ளார். சிறந்த கிரிக்கெட் அணி இந்தியாவா பாகிஸ்தானா என்ற கேள்விக்கு பதிலளித்த மோடி, விளையாட்டின் நுட்பங்களை பொறுத்தவரை நான் ஒரு நிபுணர் அல்ல, அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டுமே அதை மதிப்பிட முடியும் என்று அவர் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதியதை குறிப்பிட்ட மோடி, அதன் முடிவு எந்த அணி சிறந்தது என்பதை வெளிப்படுத்தியது என்றும் வினவியுள்ளார்.